என்ன வேர்ட் சொல்லி கொடுக்குறேன்றது ஒரு புரியணும். டீச்சர் உங்களுக்கு டீச்சர் அதாவது வே ஆஃப் டீச்சிங், வே ஆஃப் ரைட்டிங் ரெண்டுமே வளர்ந்தா நீங்க கண்டது இந்த அதிகமே எழுதப்பட்டிருக்கு. இங்க இருந்து ஆரம்பிக்கு கீழே ஆரம்பிச்சு மூணாவது இல்லையா, மிடில் ஆரம்பிச்சு மேல அந்த மாதிரி இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், four lines இருக்கு. Very good. Top line. Okay, all of you say top line. Top line. Middle one. Middle one. Middle two. Middle two. Top line. Top line. Middle one. Middle one. Middle two. Middle two. Bottom line. Bottom line. Okay, so now we are going to write letter I. I. Lower number ka. Lower number ka. அது அப்படியே போட்டு புள்ளி வச்சா சுருக்கிக்கும் ஐ. அப்பர் ரூட் லோ ரூட் ஞாபகம் அப்பர் ரூட் the upper root cross and touch பண்ணிட்டு middle same line between the letter E. First second one right same letter upper touch பண்ணிட்டு திரும்ப same middle stop letter E between the two lines only. Next another letter F. F first L stroke. L stroke means top line touch பண்ணணும். top line touch பண்ணிட்டு again left curve ல அதே கனெக்ட் பண்ணுறோம். bottom line கீழனா கம்ப்ளீட் அது எழுத போறாங்க. இது லைன் டச் பண்ணி மிடில்ல உள்ள ரொட்டேட் பண்ணுங்க. அந்த four lines வரணும் டச் பண்ணுங்க. வந்து again the middle start from the slanting top one reflect curve at the key of the fourth line the middle line no middle of the center of the middle of the rotate and next letter G one middle start from the slanting say return key of the no lower touch from the slanting fourth line and middle. Next one letter H. H one middle start பண்றோம் slanting L stroke touch the third line. Again you have to go through the second line, draw the upper hook, lower hook, same stroke the upper and lower. Okay va, first you start from middle to top line. Next left leg curve பண்ணி கீழ ஒரு third line, second line draw the upper and third line lower. Okay, புரியுதா உங்களுக்கு? Try to next one. நம்மளுடைய கேரக்டர் வந்து வெளிப்படுத்தி தெரிவிக்கிறது வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங் தான். அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து யாராலையும் வந்து எடுத்துக்க முடியாது. நம்ம என்ன நினைச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ரைட்டிங் ஸ்கில்ல கற்றுக்கிறோமோ அதுதான் நம்ம கடைசி வரைக்கும் வரும். அதனால இந்த சின்ன வயசுல நீங்க இந்த ஹேண்ட் ரைட்டிங்கிறது மிக 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 அவசியம். இதுதான் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ நீங்க எடுத்து எழுதும் பொழுது அந்த எழுத்தினுடைய அழகை பொறுத்து தான் உன்னுடைய அறிவை வந்து அளவிடுவார்கள். அதனால நாம் என்னதான் நல்ல நாலேஜோட படித்தாலும் அந்த எழுத்து வந்து நம்ம வந்து அதில் எழுதக்குள்ள சில ஆசிரியர்களுக்கு மன கஷ்டம், எழுத்து நல்லா இல்லைன்னா மன கஷ்டம் இருக்கும் இல்லையா? நம்ம என்ன பிராக்டிஸ் பண்றோமோ that we have to implement for future. சரி, பாஸ் பண்ணி உங்களோட கிளாஸஸ், வீடியோஸ், இந்த ரைட்டிங்ஸ், இந்த பேட்டர்ன், the styles of starting to the basic level to the next level. Always be believe. எங்களுக்கு எப்பவுமே ரொம்ப அட்வைஸ் பண்ற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா the handwriting should inspire others. The writing, cursive writing. நான் ஒரு டெக்னிக்கை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பேலன்ஸ் கொடுக்கும்போது எல்லாமே இங்கே டீச்சர்ஸும் இங்கே போட்டுருக்காங்க. ஸோ நல்ல ஆர்வம் தீபாவளி லீவ் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீபாவளி எல்லாம் கொண்டாடுங்க. அந்த லீவ் பண்ணுவோம். பேலன்ஸ் பண்ண மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
எல்லாத்தையும் வீட்டுக்கு